பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். எப்போதும் என்னுடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கும். மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கப்படும் போது அவங்களை எந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லா தீங்கிலிருந்து விலக்கி கர்த்தர் உயர்த்தணும் என்ற விசுவாசம் என்னிடத்தில் உள்ளது. என்னிடத்தில் சில விண்ணப்பங்கள் தெரிவிக்கப்படும் போது அந்த விண்ணப்பத்தின்படியாக விண்ணப்பத்தில் தேவனுக்கு முன்பாக தெரிவிப்பதும் வழக்கம். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னிடத்தில் பேசுகிற மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறும், ஆனால் கடவுள் மாற மாட்டார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் மாறாதவர். மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான். எப்போ தெரியுமா? அவன் நீ கேட்ட விண்ணப்பங்கள் நிறைவாக்கப்பட்ட பிறப்பாடு மாற்றம் அடையும். ஒரு விண்ணப்பத்தை ஒருவர் கேட்பாங்க, ஒரு விண்ணப்பத்துக்காக சொல்லுவாங்க, அதுக்காக ஜெபித்து கொண்டிருப்போம். ஜெயத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஜெயத்தை பெற்று பிற்பாடு அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வார்களா என்று கேட்டால் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஜோசுவால ஒரு வசனம் உண்டு, மறைத்து ஒளித்து வைத்தான் இஸ்ரவேல் மக்கள் என்று ஒருவனை அகாப்புன்னு ஒரு மனுஷன். ஜோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் படிச்சேன்னு சொன்னால், சில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வோம், ஒளித்து வைப்பது வழக்கம். அப்போ ஜோசுவா கூப்பிட்டு அவனுக்கு ஆலோசனை கொடுத்த பிற்பாடு அவன் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் முன்பே மறைந்து ஒளிர்ந்து அறிக்கை செய்யும் போது இஸ்ரவேல் மக்கள் கல்லடிக்கப்பட்டு மறித்து போவார் என்றது 25ஆம் வசனத்தில் படிக்கும். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு கல்லடி ஏன் போடுறோம் தெரியுங்களா? விசுவாசி ஆகிய நாங்கள் அநேகர் இன்னைக்கு பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படும். எப்படான்னா, தேவனிடத்தில் நம்ம கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை தேவன் நிறைவாக்கி கொடுத்து கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி தாமதிக்கும், ஆனால் போய் சொல்ல மாட்டேன். அப்படி கிடைச்ச பிற்பாடு கேட்குற நாட்களில் தள்ளி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, முதல் மறைக்கிற இடம் யாருக்கிட்டதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது ஊழியக்காராக எங்களிடத்தில் அதை என்ன பண்ணுவாங்க, சொன்ன விண்ணப்பத்துக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு சிலர் தான் அதுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்ன்றது போல் எங்களுக்கு தெரிவிப்போம். நாங்கள் சந்தோஷம் அடைவோம். ஏன்னா இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தர் கொடுத்த ஈவு. என்னால் எதுவுமே உண்டானது கிடையாது. இந்த உலகத்தில் ஜெபிக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்பிக்கை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. எப்பவுமே கர்த்தர் செய்து முடிப்பார் என்ற வாஞ்சியோடு ஜெபித்துக் கொள்வது என்னுடைய வழக்கம். இதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய பலன். ஆனால் ஜெபத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்த போது அதுக்கு பதிலளிப்பார்களா என்று கேட்டால் நிறைய பேர் மறைக்கப்பட்டவங்க 99%. யாரோ ஒருவர் தான் தன் வாழ்க்கையில் செய்த நன்மைக்கு பதிலாக கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு சில விண்ணப்பங்கள் நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். ஜனவரி மாதத்துலேருந்து சொல்லி கொண்டே இருக்கிறேன். அநேக செய்திகள் மூலிமா தான் தெரிவிக்கிறேன். ஒரு சிலருக்கு நேற்று தினத்தில் கூட அருமையான அண்ணனுக்கு சென்னையில் இருக்கிற அவருக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் அது மாதிரி ஒரு பக்கம் தளம் போடாத இருக்குன்னா அதை போட்டாகணும், இல்லைன்னா வர காலங்களில் ரொம்ப பாதிக்கப்படுறேன் நான் ஆலயத்துக்குள்ளேன்னு சொல்லும் போது அவரும் ரொம்ப நேரம் கேட்டு சொன்னார், கண்டிப்பாக ஏதாவது அவர் என்ன அண்ணன் நான் ஒரு அண்ணனுவேன். ஏன்னா அதுபோல் தான் என்னோட பழகுனவங்க அத்தனை பேருங்க. அப்புறம் சொன்னார், நான் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுறேன்னு சொல்லி சென்னையிலேருந்து வேற ஒருத்தர், அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் டிராவலில் சுவிசேஷ அறிவிச்சு ரட்சிக்கப்பட்டுள்ளார். இன்னைக்கு அவங்க மூத்த மகன் நல்ல ஊழியத்தில் மேன்மையாகி கடவுள் ஒரு அதிசயத்தை செய்ய முடிச்சார். சென்னையில் அவனுக்கு திடீர்னு ஒரு வலிப்பு மாரி ஏற்படும் போது, அவருக்காக ஜெபிக்கப்படும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனடியாக பதில் கொடுத்து சுகம்படுத்தி இன்னைக்கு ஊழியத்தில் ஒரு மேன்மை உள்ளதாக கர்த்தர் உயர்த்திருக்கார். 2வது மகன் திருமணத்தை செய்தார். அவரிடத்துல நான் சொல்லப்படும் போது அவர் சிறு காணிக்கை அனுப்பிவிட்டார். இப்படி ஒரு 3 பேர் திருத்தணி பக்கத்தில் ஒரு தம்பி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட நான் பேசி கொண்டிருக்கும்போது சொன்ன இது மாதிரி தளம் போடணும் போது அவர் சிறு காணிக்கையை அனுப்பி விட்டார். பட்டாளம்ல ஒருத்தர் அவர் வீடு சந்திக்க போகும்போது அதை சொல்லும் போது அவரும் சின்ன காணிக்கையை அனுப்பினார். இதுதான் நடந்ததெல்லாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு நிறைய இடத்துல உங்ககிட்ட மெசேஜ் மூலியமா சொல்றேன்னு சொல்லி சிலர் என்ன பண்றீங்க, மெசேஜ் மூலியமா நமக்கு மட்டுமா சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. இல்லைங்க, நல்ல ஒரு விஷயத்தை பாருங்க. சிலர் தொடர்ந்து பயணிக்கிறது சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சபையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, நாங்களும் கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இயல்பும் விசுவாசத்தோட கொடுக்குறாங்க, பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்புறம் அவங்கள கொடுத்து குறை சொல்லுவாங்க. இங்கே
இது இந்த சபையை கட்டப்பட்ட நேரங்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பலருடைய உதவியோடு தான் போயிருக்கு. பலர்னா வசதி படைத்தவர்களோ இல்லை பணம் படைத்தவர்களோ இல்லை இதுக்காக செய்வன் என்று கணக்கு பார்க்குறவர்களோ கிடையாது. ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை. அப்படி தான் இத்தனை ஆண்டுகளாக நடத்தும் போது இதில் இது அகலம் 27 அடி, நீட்டு 45 அடி நீட்டு. ஏன்னா இது 52 அடி. அதில் நான் வீடு பின்னாடி சின்னதாக கட்டிக்கினேன். ஒரு 10க்கு 10 வீடை பின்னாடி கட்டிக்கினேன். 10க்கு 27 அடி அந்த நீட்டும் அகலம். மீதி இருக்கிறது முழுமையாக ஆலயத்துக்கு அர்ப்பணித்து அதுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கிறேன். இது என்ன பண்ணிட்டேன், 2018ஆம் ஆண்டில் பட்டாரம் பகுதியில் உள்ள, அதாவது திண்ணனூர் பகுதியில் உள்ள ஒரு 2 பேர் தான், ரொம்ப பேர் இல்லை, 2 பேர் இருந்து ஒரு 5 பேர் சொல்லலாம், அவங்களாம் ஏற்பட்டு தான் அந்த தளத்தை போட்டோம். சென்னையிலேருந்து ஒரு மக திவ்யான்னு ஒரு மக, சோனின்னு ஒரு மக, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களாம் திருமணம் செய்யக்கூடிய காலத்துக்கு தேவனுடைய ஜபத்தை கேட்டு கத்தப்பேது அதிசயத்துக்கு செய்த சாட்சிகள். இவங்க பகிர்ந்து கொண்டு போடப்பட்டது 2018ஆம் ஆண்டில். பெரிய ஒரு ஆயத்தப்படுத்தி ஒரு 1,20,000 கிட்ட செலவழிஞ்சது. அது முழுமையாக கத்தர் செய்து முடித்தார். இதில் பாதி தான் போட்டிருக்கிறோம். ஒரு 14 அடி தான் தளத்தை போட்டிருக்கிறோம். அதாவது 27 அடியில் 14 அடி, 13 அடி இன்னும் போடல, இந்த நீட்டுக்கும் போடல. அது போடாதனால ஒவ்வொரு நாளும் மழை வரப்படும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஓரம் கூட உட்கார முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வலதுபுற இடதுபுறத்தில் இப்போ பேனர் போட்டு தான் மூடி வச்சுருக்கேன். நைட்டு திடீர்னு மழை சாரில் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த சாரில் அடிக்க அந்த தண்ணி பட ஏற்கனவே போடப்பட்ட டைல்ஸ்லாம் பாதிக்கப்படும். ஏற்கனவே போட்டதுக்கும் பாதிப்பு, போடாத விட்டதுக்கும் பாதிப்புன்றதுனால தொடர்ந்து பயணிக்கும் போது இந்த வருஷத்தில் 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு 6 மாதமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ தான் இந்த மாதம் தான் ஒரு சிலரை சந்தித்த நிமித்தமாக சொன்ன நிமித்தமாக ஒரு 2 பேர் 3ஆவது ஆள் கொடுக்கப்பட்ட காணிக்கை சிறுக சேமித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பசி எடுத்தாலும் ஏன் சேமிக்கிறேன்னு சொன்னால், அந்த தளத்தையும் போட்டு முடிச்சேன்னு சொன்னால் முழு சபைக்கு முடிச்ச என்ற ஒரு தீர்மானத்தை கத்தர் செய்தார் என்ற அதிசயத்தை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளும். அதனால் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளந்திறந்து கொடுக்க நினைங்க. நீங்களே டெலிஃபோன் போடுங்க, நான் எடுக்கிறேன். கடைசியாக இப்போ கூட ஹைதராபாத்தில் இருக்க ஒரு அருமையான ஐயாவுக்கு சொன்னேன். ஐயா, நான் ஒரு அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார், நான் ஜீவிக்கிறேன் ஐயா. இதுதாங்க ஒரு அழகு. ஏன் அந்த ஜபத்துக்கு பிற்பாடு தான் ஒரு அதிசயத்தை கத்தர் செய்து முடிப்பார். அன்னைக்கு ஒரு மகளை கொண்டு அனுப்பி செய்தார் இல்லையா? அது நாயரி புத்தகத்தில் இருக்கும் ஒரு வசனம், 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிக்கும்போது, உன்னை கொண்டு அல்ல ஒரு பெண்ணை கொண்டு செய்வேன் என்று ஜெபராலுடைய வார்த்தையை கத்தர் செய்து முடித்தார். அதுபோல் யாரை கொண்டு கத்தர் செய்வார், யார் முன்வைத்திருக்கா எனக்கு தெரியாது. சிறுக கொடுக்குற காணிக்கும் ஒரு 3 பேர் உதவியாக அனுப்பின காணிக்கை தான் வைத்திருக்கிறேன். நீங்களும் உள்ளத்தில் பேசுனா இந்த காலை வேளையில் இந்த செய்தி வருது என்று நினைக்காதீங்க. செய்தி தான் இது. செய்திக்கு முன்பாக உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்க ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். பார்க்குற உள்ள திறந்த கொடுங்கனால நமக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணல நினைக்காதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நான் இது உனக்கு உதவி செஞ்சுருக்கேன், ஆலயத்தை கட்டேன்னு சொல்லுங்கள். எனக்காக இல்லை, இது தேவனுக்காக செய்கிறீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேரனோ பேத்தியோ இல்லை உங்கள் வம்சமோ இந்த பக்கம் போச்சுன்னா உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் சொல்லலாம், நம்மளை கொண்டும் கத்தர் இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறாரு என்று. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கட்டுகிற இந்த ஆலயத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த வழியில் நீங்கள் கடந்து பயணிக்கிறீங்கன்னா கூட உங்களுடைய என்னது கையிட்டு செய்த வேலை நிமித்தமாக கத்தர் இங்கே ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியத்தக்க தேவன் நடத்துவார். அருமையான அது போல் ஒரு வசனம் ஒன்று இருக்குதுங்க. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். மார்க் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் படிக்கப்படும் போது, ஒரு மகனுடைய வாஞ்சிய விருப்பத்தின்படி பலவீனத்தை கொடுத்து ஒரு தகப்பன் கண்ணீரோடு தேவனுக்கு அறிவிப்பான். அப்போது தேவனிடத்தில் அறிவிக்கப்படும் போது அந்த மகனுக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் பார்த்தா அந்த மார்க்கு புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாங்க. அது படிக்கப்படும் போது சிறு வயதிலிருந்து செவிடும் குருடுமான பொல்லாத ஆவி அது அகப்பட்டு நிறைய முறை தண்ணியில் கூட விழுந்த காலங்கள் உண்டு. இப்போ விழுந்து கிடக்கிற அந்த தகப்பன் அந்த மகளுக்காக கண்ணீரோடு கத்திரிடத்தில் போது, நீ விசுவாசிக்க கூடுமானா நடக்கணும்னு ஆண்டவர் ஈஸியாக சொல்லிடுறார். அப்போ விசுவாசிக்க கூடமான நடக்கணும் போது விசுவாசத்தோடு ஒரு காரியம் அவனோடு இருக்குது, அதையும் அவன் பகிர்ந்து கொள்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு அவிசுவாசம் தான் அதிகம். அப்போ செவிடும் குருடமான பொல்லாத ஆவி தன் மகளை பாதிக்கப்படும் போது தகப்பனுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை பார்க்கப்படும் போது நிறைய இடத்துல பார்க்கும்போது
ஒரு மகனுக்காக தாயை கொடுத்து சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தெல்லாம் இங்கே தன் மகளுக்காக தகப்பன் முறையிடுகிற முறையை பார்க்கப்படும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எத்தனை பேருங்க நீங்கள் தன் பிள்ளைகளுக்காக முறையிடுகிற விதத்தில் ஒரு காரியத்தை வச்சிருப்பீங்க, அதை சொல்ல மாட்டீங்க. இங்கே இந்த தகப்பன் அழகாக சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லப்படும் போது அதுக்கு அவனை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான், என் அவிசுவாசி நீங்க தக்க நீர் செய்ய ஆண்டவர்ன்னு கேட்பான். அதில் பார்த்தீங்கன்னா மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கப்படும். அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது, அது நீங்கள் தக்க நீ கட்டளையிட ஆண்டவர் போது தான் ஆண்டவர் கட்டளையிடுறாரு. நிறைய விஷயத்தில் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கப்படும் போது வாயிட்டு அறிக்கை செய்வதே கிடையாது. தன் தவறுகளை உணர்ந்து மறைத்து கொள்வாங்களே தவிர அறிக்கை தான். இவங்க எத்தனையோ விண்ணப்பத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, ஆனால் இது நடக்குமோ நடக்காதா என்ற ஒரு அவிசுவாசம் இதயத்துக்குள்ளே இருந்து கொண்டு வாசம் செய்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம வேண்டுதல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம வேண்டுதல் அவர் கேட்பார், அவர் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். இதுதான் விஷயம். ஆனால் இந்த தகப்பன் தன் மகளுக்காக சொன்னதை கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, என் அவிசுவாசி நீங்கும்படி செய்ய ஆண்டவரை சொன்ன விடனே கர்த்தர் செய்து முடிக்கிறார். அப்போது அந்த செவிடும் பிசாசு உள்ள ஆவி அந்த மகளை மேற்கொண்டிருக்கும் போது அதை கட்டளெடுக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ கட்டளிடும் போது உருத்த சத்தமாக அவர் அது அறிக்கை செய்து கட்டளிடும் போது அந்த பொல்லாத ஆவி அந்த மகள் விட்டு விலகும் போது அந்த மகள் மரித்தவர் போல் விழுந்திருப்பார். எழுந்து தன் தகப்பனத்தை தேவன் அர்ப்பணிப்பார். அப்பயும் ஒரு கேள்வி கேட்பான், இதுக்கு முன்னாடி பல தடவை உங்களுடைய சீசர் இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கிறேன், இது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கு. 29 வசனம் படிச்சிங்கன்னா அந்த சில பிசாசு ஓட்டுன என்ன வேணும்னா முதல்ல ஜெபம் ஒன்று, ரெண்டாவது விசுவாசத்தில் மட்டும் இல்லை உபாசம் வேணும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபாசத்தினாலும் ஆகும். அப்போ சில விஷயத்தை கர்த்தர் சரியாக திட்டமாக அழகாக பண்ணுவார். வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஸ்டார்ட்டாக முடிக்கிறேன். ஏன்னா இந்த ஆலயத்துக்காக உங்ககிட்ட பேசுனதால பெரிய ஸ்டெப் எடுத்துக்கல, ஏன்னா நிறைய எடுத்து போனாலும் நீங்கள் கோவப்படுறீங்க. அப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு மகனை மீட்டெடுத்து தன் தகப்பனத்துக்கூட இன்னும் அது இஸ்ரவேல் மக்கள் 6 லட்சம் ஜனங்களுக்கு ஆகாரத்துக்கு வேணும். ஆகாரத்தோடு அதில் ஒரு மாமிசத்தின் காரியமாக வேணும். நம்ம ஆளுங்களுக்கு அப்பப்போ பார்த்தாலும் மாமிசம் சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க, கறி மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதுபோல் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு ஆசைகள் உண்டு. என்னாங்க புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னு சொன்னால் அவங்க ஆகாரத்துக்கு ஆசைப்படும்போது கடவுளுக்கு முறையிடும் போது கொஞ்சம் தாமதிக்கும் இல்லையா? உடனடியாக ஆகாரம் செய்யறதுக்கு கூட 1 மணி நேரம் ஆகும். ஒரு ஆகாரம் செய்ய குடும்பத்தை நடத்த தாயாரை கேட்டால் சொல்லுவாங்க, குறைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு ஆகாரம் செய்வது மட்டும் இல்லை, அதுக்கு வேண்டிய நல்ல ஒரு பலமில்ல ஒரு கறி மீனோ மற்ற ஏதோ ஒரு குழம்பு வைக்கோ மற்ற செய்யறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பிற்பாடு தான் அது வந்து கைக்கு சேரும். அது கைக்கு சாப்பிட்டா தான் வாரி சாப்பிட்டால் அந்த ஆகாரம் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளால் உடனடியாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ நடக்குமோ நடக்காதா இந்த அவிசுவாசம் போல் இஸ்ரவேல் மக்களுக்கு அது உண்டு. என்னாங்க புத்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கும்போது அங்கே நடக்குமோ நடக்காதா ஆண்டவரே அது அழகாக பதில் கொடுப்பாரு. இஸ்ரவேல் மோசையை கூப்பிட்டு பேசுகிற விதமே நல்லாயிருக்கும். மோசையை கூப்பிட்டு சொல்லுவார், எடுத்த விண்ணப்பம் நடக்குமோ நடக்காதோ, அப்படி தானே? அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா என்னாங்க புத்தகத்தை நான் படிக்கிற பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அது படிக்கப்படும் போது நமக்கு ஆசையே வரும். அப்போது என்ன ஆசைடான்னு சொன்னால் கடவுள் சில விஷயத்தை பேசுகிற விஷயமே ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிற பாருங்க 23ஆம் வசனம் படிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கைகள் குறிகின்றதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்று இப்போதே நீ காண்பாய். கர்த்தர் வார்த்தை குறுகி போகுது. எனக்கு நிறைய விஷயம் அதானே, கர்த்தர் வார்த்தை குறுகி போகாது, உன்னுடைய விசுவாசம் தான் குறுகி போகும், உன்னுடைய நம்பிக்கை தான் குறிந்து போகும். எதை முன்வைத்து உன்னை அழைக்கப்பட்டார், எதை சொன்னி நீ விண்ணப்பத்தை ஜெபித்திருக்கிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனடியாக உனக்கு பதில் கொடுக்க போகிறார். இந்த காலை வேலை இந்த செய்தி உங்களிடத்தில் வரும். இது அதிகாலையில் எழுந்து இந்த செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த காலை எடுக்கிற செய்தி அதிகாலையை தேடுவாங்க. அதிகாலை எழும்பி என் தேவனை சொல்லும் போது இந்த அவிசுவாசத்தை பற்றி தான் ஆண்டு சொல்கிறது. அப்போ ஒருவருடைய அவிசுவாசம் நீங்கி போய் தன் மகனை மீட்டெடுத்து கையில் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் 6 லட்சம் ஜனங்களுக்கு ஆகாரத்தை உண்டாக்க என்ன பண்ணுறான்? வானத்துக்கு பூமிக்கும் கட்டளை, காற்றுக்கு கட்டளை இட்டார். 31ஆம் வசனம் வாசிதானா, கடலில் இருக்கிற காடையை கொண்டு வர என்ன பண்ணுறாரு? காற்றுக்கு கட்டளை எடுக்கிறார். அந்த காற்று அடிக்க காடை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்தா நவராது.
காற்று எப்பெல்லாம் திசை தெரிய அடித்து கொண்டிருக்குதோ அங்கெல்லாம் திரும்பி கொண்டு இருக்கு. இந்த காடையில் 6 லட்சம் ஜனங்களுக்கு கொண்டு வரணும். ஒரு வினாடியில் காற்றை கட்டளையிட்டார். அந்த காடையை என்ன அந்த கப்பலை விட்டு என்ன வச்சான், நல்ல ஒரு கடலில் இருந்த காடைகள் எல்லாம் அடிச்சுன்னு வந்து எங்கே விழுதான், 6 லட்சம் ஜனங்கள் மத்தியில் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் விழுது. அப்போ 40 கிலோமீட்டர் அளவுக்கு முழங்கால் ஒரு கையளவு மேகம் போல அழகான ஒரு தோற்றத்தோடு அந்த வசனத்தை படிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஆகாரத்தை எடுத்து அநேகர்களுக்கு உதவி செய்த கர்த்தர். நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு நிற்கிறீங்க நீங்கள், நடக்குமோ நடக்காதுன்னு. கர்த்தர் கை குறுகி போவதில்லைன்றாரு. உடனடியாக தேவன் காற்றுக்கு கட்டளையிட்டு காடை கொண்டு வந்து ஆகாரத்தை தீர்த்த கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் எதை கேட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறியோ, இல்லை கேட்டு கொண்டிருக்கிறியோ, இல்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியோ, அந்த காரியத்தை கர்த்தர் காடை கொண்டு ஜனங்களை போஷித்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறீோ அந்த காரியத்தை போஷித்து நடத்த போகிறார். வாழ்க்கையில் நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. தன் சகோதரன் மரித்து போனான் என்று சொல்லி பலவீனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சந்திப்பாங்க. ஆண்டவர் சந்திக்கும் போது சொன்ன விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்குங்க. ஆனால் அந்த பதில் கிடைச்சதை நினைப்பில் வச்சிருக்கீங்களா கேட்டால் கிடையாது. யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் மரணத்துக்கான தேவநாம மகிமைப்படுத்தும்படியாக இவன் பலவீனம் ஏற்பட்டு ஆண்டவரே சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதை மறந்துடுவாங்க. 19ஆம் வசனத்தை படிக்கும் போது அந்த மரியா மாற்றால் பார்த்தினா பயங்கரமாக அழுவாங்க. மாற்றால் அப்போ அழுவுற கண்ணீர் கேட்டு தேவன் அந்த பகுதிக்கு வரும்போது நீ இருந்தால் நடந்திருக்குமான்னு கேட்பாங்க. அப்பயும் பதில் கொடுப்பாரு. 25ஆம் வசனத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் மறிக்க மாட்டான், பிழைப்பான். அப்போ மரணத்தை கொடுத்தால பிழைப்பான்றது தேவன் கட்டளையாகவும் சொல்கிறாரு. அப்பவும் என்ன பண்ணுறாங்க, அவிசுவாசம்தான். அப்போது அவர் எங்கே போகிறாருன்னு சொன்னால் அந்த கல்ற இடத்துக்கு கடந்து போகிறாரு. அப்போ அந்த கல்றத்தை கடந்து போகும்போது அப்போ மாற்றால் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி நடக்கும், 4 நாள் ஆச்சு, நீ விசுவாசிக்க கூடுமானால் இல்லையா. அவிசுவாசம் வந்துச்சு பாருங்க. கேட்டது பதில் கொடுத்தது இவங்க தான், ஓடி அழுது கண்ணீரிட்டது இவங்க தான். இவங்க கண்ணீரை தொடிக்கும்படியே கர்த்தர் என்னை விசுவாசிக்கிறோம், மறிக்க மாட்டான், பிழைப்பானான்ட்டு 25ஆம் சொல்கிறாரு. இன்னும் நம்பிக்கை கிடையாது. இயேசுவே நேரடியாக சொன்னாலும் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ சகோதரிகளும், எத்தனையோ ஒரு ஊழியக்காரர்களும் கூட அந்த அவிசுவாசம் நடக்குமோ நடக்காது. இன்றைக்கும் பாருங்கள், இந்த கிராமத்துக்குள்ள வந்து சிறு காணிக்கை இது வரைக்கும் இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆதாரத்தில் குறைப்பட்ட காலங்கள் எத்தனை ஒன்று, அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். கர்த்தர் நடத்தி கொண்டே தான் இருக்கிறேன் இது வரைக்கும். காரணம், என் ஆண்டவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளதாக, சொல்லப்பட்ட தரிசனம் உண்மையானது. அழைப்பு அனுப்பினாப்பார் ஊழியங்கள் இன்ன வரைக்கும் நடத்தி கொண்டு எத்தனையோ பலவீனம் தாக்கப்படும் போது கூட கர்த்தர் கூட இருந்து என்னை காத்த காரணம் அதுதான். அவர் ஊழியத்தை கொஞ்சத்தில் உண்மையாக செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை முன்னாடி தெரிவித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் ஒரு பகுதியில் ஜலம் போட்டு ஆகணும், அதுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த 4 நாளாச்சுன்னு சொல்லி அந்த மகளுடைய கண்ணீரை தொடைத்த நீ விசுவாசிக்க கூடமான 40ஆம் வசனத்தை தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி மரித்தவன் லாசரே வெளியவா என்று வெளியே வந்தான். வாழ்க்கையில் மறைஞ்சு போச்சு, ஒளிஞ்சு போச்சு, இனி கிடைக்காது என்று நினைக்காதீங்க. வெளியே தேவன் கொண்டு வந்து ஒரு அதிசயத்தை காணும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பதாக. ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த காலவேளை கடந்து போய் எல்லாரும் உள்ளத்தில் இருக்கிற அவிசுவாசம் நீக்கி கர்த்தர் அதிசயங்களை காணும்படி கட்டளையிடுமா. உன் நாமத்தை மகிமைப்படுத்த பெரிய கேசு. ஆமீன், ஆமீன்.